பக்தி கிளேட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குருநாதர் வணங்கி என்னுடைய உபாசனை வணங்கி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் ஜோதிடத்திலே 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் இப்படி இருக்கு. இதை வச்சு தான் பார்த்துட்டு வரோம், பலன் சொல்லிட்டு வரோம். எல்லாமே உங்களுக்கு தெரியும், புரியும். இப்போ சமீப காலமாக ஜோதிடத்துறை நல்லா வளர்ந்துட்டு வருது. அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் வராங்க, இளைய தலைமுறை வராங்க, படித்து வராங்க, ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதை கற்றுக்கிட்டு மக்களுக்கு பலன் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, சொல்கிறாங்க, வராங்க. இருந்தாலும் நன்கு படித்துவிட்டு உண்மையாகவும் நம்முடைய குருமார்கள் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சட்டத்தின் உட்பட்டு வேத சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு பலன் சொல்லணும்னா சில பரிகாரம்லாம் இருக்குது. நம்மளுக்கே பண்ணிக்கணும். அது பண்ணிக்கிட்டு ஜோதிடம் சொன்னால் தான் அடுத்தவங்களுக்கு பழிக்கும், நம்மளுக்கு பாதுகாக்கப்படும். இல்லைன்னா நம்மளுடைய குடும்பம் கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆனாலும் நம்மளோட குடும்பம் இருக்கு இல்லையா, அதில் வீழ்ச்சி ஏற்படும், குடும்பத்தார்களுக்கு பிரச்சனை வரும். இதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேது. ஏதோ ஜோசியம் கற்றுட்டு வந்துடலாம், சொல்லிடலாம், சம்பாதிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அது தவறு. வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, முறைப்படி வர வேண்டும், நன்கு கற்று உணர்ந்து வர வேண்டும். இப்போ அடியன் மாதிரி உள்ளவங்க கிட்ட சந்தேகங்கள் கேட்டுக்கலாம், நிவர்த்தி பண்ணிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். 50 வருடமாக நான் அடியன் ஜோதிடத்தில் பணியாற்றி வருகிறேன். எது தப்பு எது உண்மை என்று தெரிஞ்சு சொல்லலாம், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பொய் சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் தெரியாமல் அதை பற்றி தவறாக சொல்லக்கூடாது. மக்களை திசை திருப்பக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய பலன் பலிக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாருமே பார்த்துட முடியாது. கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் பார்க்க முடியாது. எல்லாருமே பார்க்கலாம், தப்பு கிடையாது, வரவேற்கிறேன். இருந்தாலும் முறைப்படி கற்று வர்றது தான் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த மாந்தியை பற்றி நிறைய தவறான தகவல்கள் பல்வேறு பதிவுகளை வந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் இப்போ இந்த பதிவு. முதல்ல மாந்தி வேறு, குளிகன் வேறு, அதன் மூலம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மாந்தியும் குளிகனும் ஒன்று தான் அப்படின்றாங்க. இதெல்லாம் தவறான விஷயங்கள். சனியோடைய மகன் தான் இருவருமே. மாந்தியும் சனியோடைய மகன் தான், குளிகனும் சனியோடைய மகன் தான். அப்படிப்பட்ட அந்த மாந்தியும் குளிகனும் தோன்றிய கதை ராவணன் வாழ்ந்த காலத்திலே நடந்தது, ராமாயண காலத்தில் நடந்தது. அப்போ ராவணன் சீதையை கொண்டு சென்று சிறை வைத்து, அதன் பிறகு ராமரால் ராவணன் மடிந்தார் என்பது தெரியும். அப்போ சீதையை மீட்டு வந்தார் ராமன். அந்த காலகட்டத்திலே ராவணனுக்கு மகன் பிறக்க இருக்கிறான். அந்த மகனுடைய ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நவ கிரகங்களையும் ஒரே இடத்திலே அடைத்து அதன் மீது ஏறி சென்று அணிலாம் ஆட்சி புரிந்து வந்தான். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 12 பாவங்கள் இருக்கும். அதில் 11ஆம் பாவத்தில் சுபகிரகம் இருந்தாலும் பாபகிரகம் இருந்தாலுமே நன்மை தான் செய்கின்றது விதி. அதை தெரிந்து கொண்டு அந்த 11ஆம் பாவத்திலே எல்லா கிரகங்களையும் அடைத்து அதன் மீது ஏறி சென்று அணியில் அமர்ந்து அந்த மகன் பிறக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே நினைத்து செய்தான். இதை புரிந்து கொண்ட இல்லாமல்ல சனி பகவான் சனி மட்டும் கூப்பிடாது, எல்லாருமே சனி பகவான் அல்லது சனீஸ்வரன் சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். சனி பகவான் ஆயுள் காரகன். அவருடைய மகன் தான் மாந்தி, குளிகன், இது மாதிரி சொல்லிட்டு போகலாம். அந்த சனி பகவானுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. உடனே அவர் என்ன செய்தார், இவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்து முதலிலே தன்னுடைய காலை நீட்டினார். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு முன்னாடி பாகம் 10ஆம் பாகம், அங்கே தான் காலை நீட்டுறார். நீட்ட உடனே அதை பார்த்த ராவணன் அந்த காலை நசுக்கி விட்டான். நசுக்கி விட்ட உடனே அவர் வலி தாங்க முடியாமல் அலையினார். அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இருந்தாலும் நீட்டிய கால் நீட்டியது தான். அப்போ நசுக்கப்பட்ட அந்த காலிலிருந்து
சிறிது ரத்தமும் பிரிட்டது. அதிலே தோன்றியவன் தான் குளிகன். அதே நேரம் இப்படி செய்து விட்டானே என்று சொல்லி அப்பொழுது வேர்த்து விறுவிறுத்தது அவருடைய உடம்பு முழுவதுமாக. வேர்வையில் அழுக்குகள் நிறைய படிந்திருந்தது. சனி பகவான் என்றாலே கந்தலாடை, அழுக்கு, இப்படிப்பட்டவர்கள் தான் தானதனம் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. கை கால் எழுந்தவர்களுக்கு உடல் ஊனமுற்றல் செய்யணும். அப்போதுதான் அந்த காலை நசுக்கிட்ட விட அவரும் உடல் ஊனமுற்றவராகிவிட்டார். அப்பொழுது உடனே தன்னுடைய உடம்பில் உள்ள அழுக்கை எல்லாம் திரட்டி இவர் இருக்க 11ஆம் பாவத்துக்கு பக்கத்தில் இருக்கிற 12ஆம் பாவத்தில் வச்சுட்டார். உருட்டி பிடிச்சி வச்சுட்டார். எப்படி சக்தி தேவி தன்னுடைய அழுக்கு திரட்டி பிடிச்சு வைத்து பிள்ளையாரை உருவாக்கினாரோ அதே மாதிரி ஒரு உருட்டி வச்சு தன்னுடைய தவ வலிமையால் சக்தியால் மாந்தி என்ற கிரகத்தை உருவாக்கி விட்டார். அப்போ மாந்தி அவருடைய உடம்பு அழுக்கிலிருந்து தோன்றியது. குளிகன் அவர் காலில் நசுக்கப்பட்டு அழிந்து தோன்றினான். மாந்தி கிரகமாக விளங்க பெற்று அந்த 12ஆம் இடத்திலே அமர்ந்தது. குளிகன் கால நேரம், இவர் காலதேவனுக்கும் அதிதேவதை தான் இவர் சனி பகவான். நேரங்காலம் சொல்றோம் இல்லையா, ராகு காலம் யமகண்டம். ராகு வைத்து ராகு காலம், கேது வைத்து யமகண்டம் சொல்லப்படுகிறது. குளிகை காலம் என்று ஒன்று இருக்கும். அந்த குளிகன் என்று தோன்றி அந்த குளிகை காலம் ஏற்பட்டது. அந்த குளிகை காலத்தில் நல்லதுதான் செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது. அந்த காலத்தை அவன் தோற்றுவித்து குளிகன் உதயமாகி விட்டான். இதனால் 12ஆம் இடம் என்றது இழப்பை சொல்லக்கூடிய, நஷ்டங்கள் எடுக்கக்கூடியது, மோட்சகதி அடைவது. அப்பொழுது ராவணனுக்கு இழப்பு ஏற்படக்கூடிய என்றது அந்த மாந்தி அமர்ந்தவுடன் அந்த பலன் தொடங்கிவிட்டது. பேரிழப்பு ஆகும். அவனுடைய இழப்பு, அவனுடைய உயிரை இழக்கணுன்ற இதுதான். எல்லா வகையான இழப்பு தான் அந்த 12ஆம் சொல்லுது. அது இல்லாமல் மோட்சம் அடைகிறதும் அதுதான். அப்போ ராமரால் மோட்சம் அடையும் போறான். அதுக்கு தான் அந்த இது இல்லாமல் அந்த குளிகை காலம் தொடங்கி விட்டபடியால் அவன் என்ன பண்ணான்னா, ராவணன் அந்த ராமர் போர் புரியும் போது ஒவ்வொரு தலையும் வந்துட்டே இருக்கும். 10 தலை அவனுக்கு, 10 தலை. அதுதான் வரம் வாங்கி வந்தான் சிவனிடம். ஒவ்வொரு தலையும் விட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த குளிகை காலத்திலே அந்த பலன் என்ன, கெட்டதை செஞ்சா கெட்டதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ குளிகை காலம் உதயமானவுடன் அந்த தலை வெட்டப்பட்டவுடன் மீண்டும் வந்து அமரவில்லை. அது இழப்பு தான். குளிகை காலத்துல கெட்டது பண்ணா, அதுதான் குளிகை காலத்துல சாவுக்கு போகக்கூடாது, கெட்டது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சுபகாரியம் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான கதை. அப்போ இப்பேற்பட்ட இந்த மாந்தியும் குளிகன் வந்து நேரங்காலத்துக்கு உண்டானவராக போயிட்டார், உதயமாயிட்டார். அப்போ அவருக்கு ஒவ்வொரு நாளுமே அந்த குளிகை காலம் வரும். அதை பற்றி விரிவாக சொல்லலாம் பின்வரும் பதிவில். இப்போ மாந்தியை பற்றி நம்ம சொல்ல போறோம். அதையும் பின்வரும் பதிவில் சொல்ல போறேன். இந்த மாந்தி நின்ற பாவகங்கள் என்ன பலன் கொடுக்கும், இந்த மாந்தி நின்ற நட்சத்திரம் என்ன பலன் கொடுக்கும், மாந்தி எந்தெந்த கிரகங்களோட இருந்தால் என்னென்ன பலன் கொடுக்கும், அதுக்கு பரிகாரம் என்ன, இதை வரப்போகும் பதிவில் சொல்ல போறேன்னு சொல்லி இப்போ இந்த மாந்தியும் குளிகன் பற்றி தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா. இவர்கள் வந்து பொல்லாதவர்கள். எப்படி ராகுகேது எப்படி பொல்லாதவங்களோ அது மாதிரி. எப்படி இருந்தாலுமே இதுல மாந்தி கொடுமையான கிரகம் என்று சொல்லப்படுகிறது. அவர் இருக்கும் இடத்தை பாழ் பண்ணுவான்னு சொல்லப்படுது. ஆனா குளிகன் வந்து அந்த நேரத்திலே நல்லது செய்ய வேண்டிய விதம், ஒன்று நல்லதும் ஒன்று கெட்டதும் பண்ற மாதிரி அமைந்து விட்டது. இதை இந்த பதிவில் சொல்லி முடிச்சிருக்கேன். இனி வரும் பதிவுகளே அந்த மாந்தியை பற்றி சொல்ல போகிறேன். நீங்க கவனமாக கேட்டு நடந்துட்டீங்கன்னா அதை பெற்ற பலனை அடைய வச்சு எல்லா நாளும் பெற்று வாழப்போகிறேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.